வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 8 மாத குழந்தையிலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய இந்த சம்மர் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, நிறைய தண்ணி தான் குடிப்பாங்க. குழந்தைங்களோட அந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கும் நோ சொல்லாமல் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டான 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சூப்பராகவே வெயிட்டும் போடும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சூப்பரான சம்மர் லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இந்த சிவப்பு அவல் பார்த்திங்க அப்படின்னா இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் கழுவிட்டு அந்த தண்ணியை கொட்டிடுங்க. மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு இந்த அவல் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். நம்ம இது ஊற வச்சிடலாம். ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் டக்குன்னு ஊறிடும். முக்கியமாக இந்த ரெசிபி குழந்தைங்க நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இந்த அவல் நல்லா ஊறி வரதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு 4-5 சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது அந்த கருவேப்பிலையை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். லன்ச் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களோட ஃபுட்டில் ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த கேரட்டை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இந்த வதக்கிட்டு இருக்கிற கேரட் கூடவே நம்ம கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேரட் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வந்துருச்சு. அவளும் நல்லா சூப்பராக ஊறி வந்துட்டுருக்கு. நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி லேஸ் அவல் தான், அதனால் தண்ணி ஊற்றின உடனே அது நல்லா ஊறிடும், ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்லை. இப்போ இதையும் சேர்த்து கேரட் கூட நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கேரட்டும் அவளும் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக வச்சா போதும், ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை. அவள் ஆல்ரெடி நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த கேரட்டும் அவளும் நல்லா வெந்து வரட்டும். நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கேரட் அவல் ரெண்டுமே நல்லா வெந்து வந்த பின்னாடி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அவல் ஆல்ரெடி மசிஞ்சு தான் இருக்குது. இந்த கேரட்டும் நல்லா மசிஞ்சு வரதுக்காக இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு மசிச்சுட்டேன். இப்போது ஸ்டவெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறின பின்னாடி நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கும்போது தயிர் சேர்த்தா அது ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ மசிச்சு வச்சுருக்கிற அவல் நல்லா ஆறின பின்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷான வீட்லேயே உர ஊற்றி வச்ச தயிர் ஒரு 3 கரண்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச தயிரோ இல்லை கடையில் வாங்கின தயிரோ குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்கும். இந்த மாதிரி வீட்டில் செஞ்ச தயிர் அதுவும் லஞ்ச் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி தயிரில். ஸோ ரெகுலராகவே இந்த டைமில் நம்ம கொடுக்கலாம். சம்மர் டைமில் கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம அழகாக சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஊட்டும்போது குழந்தைங்க லஞ்சுக்கு நோ சொல்லாமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.